தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு இன்று வருகை தந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியில் தலித் தலைவர்களில் ஒருவரான திருமிகு தலித் குடிமகன் அவர்கள். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. உங்களது ஆட்சி ஒன்றியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இடைப்பட்ட காலத்தில் வங்காளதேசத்திலிருந்து அந்த அதிபர் பிரதமர் ஹசீனா அவர்கள் இங்கே வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இதற்கு பிறகு அந்த நாட்டோடு நமது இந்திய நாட்டின் உறவு எப்படி இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பொதுவாக அது அவங்களே பதில் சொல்லியிருக்காங்க. அங்கே நமக்கு தஞ்சம் கேட்டு வந்திருக்கிற அந்த ஷேக் ஹசீனா அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுடைய இதுதான் சதி தான் நான் வெளியேறுவதற்கு காரணம். அவர் அங்கே இருக்கிற மிகப்பெரிய தீவை ஆக்கிரமிப்பு பண்ணி அதன் மூலமாக வங்கக்கடலை அவங்க ஆட்சி ஆளுன்ற மாதிரி அமெரிக்கா பிளான் பண்ணாங்க. அதுக்கு நான் ஒத்து போகலை. அதனாலே அமெரிக்கா திட்டமிட்டு இப்படி ஒரு மிகப்பெரிய சதி வழியை பின்னி இன்றைக்கு இப்படி ஆக்கியிருக்கிறாங்க. இதான் அந்த பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களே சொல்லியிருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுகிறது என்று அமெரிக்கா எடுத்துக்கிறாதா? இல்லை, பொதுவாக அதிபர்கள் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது வேறு நாட்டுக்கு அவர்கள் தஞ்சம் போவதோ அவர்கள் அடைக்கலம் கொடுப்பதோ அது இயல்பான ஒன்று தான். அதுக்கும் இதுக்கும் நம்ம சம்மந்தப்படுத்த முடியாதது. இன்னொன்று, இப்போ இந்த ஹசீனா அவர்களுக்கு தஞ்சம் கொடுத்ததால் அங்கிருந்து விரட்டப்பட்டாங்க. ஆனால் அந்த விரட்டிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்கள் இந்தியாவை எப்படி பார்ப்பாங்க? நட்பு நாடாக பார்ப்பாங்களா இல்லை எதிரி நாடாக பார்ப்பாங்களா? இல்லை, விரட்டப்படலை. அங்கே ஒரு புரட்சி என்ற பேரில் ஒரு கிளர்ச்சி உருவாச்சு. அந்த கிளர்ச்சியில் மிகப்பெரிய ரத்தம் சிந்துவதை விரும்பாத, மீண்டும் கலவரம் தொடரக்கூடாது என்பதை அவங்க ஒரு முடிவு கொண்டு வரணும் தான் அவங்க நாட்டை விட்டே வெளியேறி இன்றைக்கு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆக அந்த மக்கள் மீண்டும் அது அமைதியான பிறகு ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா இந்த மாதிரி பல முறை அவங்க இது புதுசல்ல அவங்களுக்கு. இப்போ ஹசீனாவை ஏற்றுக்கொள்வார்னு சொல்கிறீங்களா? ஆமாம், இது மாதிரி ஏற்கனவே ஒரு நிகழ்வு நடந்து அவங்க திரும்பி இந்தியாவுக்கு தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பீரியடில் வந்திருக்காங்க, மறுபடியும் போயிருக்காங்க. இது மாதிரி நடந்திருக்குது. திரும்பி அந்த மக்கள் முழுசாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட இந்த ஹசீனா அவர்களின் தந்தையாரின் சிலையை கூட உடைத்திருக்காங்க. அது பார்த்தேன். அந்த மாதிரியான ஒரு சூழலில் எப்படி அடைக்கலம் கொடுத்த இந்தியாவை அவர்கள் மன்னிப்பார்கள்? சிலை உடைக்கப்பட்டது வருத்தத்துக்குரிய ஒரு, ஏன்னா அந்த நாட்டினுடைய தேசப்பிதா என்று சொல்லக்கூடிய வகையில் அவர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஆனால் இது சில கிளர்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சி தான். அந்த சிலை ஒழிப்பது, அந்த பயங்கரவாதம் போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துவது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி அங்கே திரும்பிட்டு இருக்குது. போக போக மாற்றம் ஏற்படும்போது மீண்டும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை அவருடைய மகனே சொல்லுகிறார். நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். அதாவது கடந்த 2-3 நாட்கள் முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை வேட்பாளராக நின்ற பால் கனகராஜ் அவர்கள் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்து விசாரித்திருக்கிறார்கள். இதை பற்றி தங்களது கருத்து என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அதில் எங்களுடைய பாரதிய கட்சியை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் பிரிவு தலைவர், துணைத் தலைவர் போன்ற பதவியில் இருக்கின்ற திரு பால் கனகராஜ் அவர்களை போலீஸார் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இது காவல்துறையினுடைய சாதாரண நடவடிக்கை தான். அதை நம்ம பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தலைவர் பால் கனகராஜை பொறுத்த வரையில் ஒரு மூத்த வழக்கறிஞர், முன்னாள் பார் கவுன்சிலுடைய தலைவர். அந்த வகையிலே ஒரு விசாரணை தான், சாதாரண விசாரணை தான். அது நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள அவசியம் கிடையாது. இப்போ இதற்கு முன் ஒரு பெண், அதாவது பாரதிய ஜனதா பொறுப்பில் இருந்த ஒரு பெண் ஒருவரும் அந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்ற ரீதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தேசிய கட்சியில் எல்லோரும் இருப்பார்கள். நல்லவர்கள், கெட்டவர்கள், ரவுடிகள் எல்லோரும் இருப்பார்கள். எல்லோரையும் சர்டிஃபிகேட்டு, கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வச்சுட்டு யாரும் கட்சியில் சேர்க்கறதில்லை. கட்சியுடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தன்னை ஒப்புக்கொள்கிறாரோ, யாரெல்லாம் முன் வருகிறார்களோ அவரெல்லாம் கட்சியில் சேர்ப்பார்கள். அந்த வகையிலே கட்சியில் சேர்த்த சில நபர்கள் அந்த போல் ஒரு குற்றச்சாட்டில் கைதாகியிருக்கிறார்கள். இந்த கட்சிகள், அதாவது நீங்கள் பாரதிய ஜனதா மட்டுமல்லாமல் காங்கிரஸிலும் ஒருவர் அஸ்வத்தாமன் என்ற ஒருவரும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தலித்
தலைவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறது என்று பேசப்படுகிறது. அதை பற்றி உங்களுக்கு? அது முற்றிலும் உண்மைதான். ஏனென்று சொன்னால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ்களுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங்கனுடைய படுகொலையில், அதுவும் கொடூரமான கொலையில் திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு கூட்டு சதி பண்ணி இந்த படுகொலையை அரங்கேற்றிருக்காங்க. இது வந்து தலித்துகள் வந்து ஓரளவுக்கு மேலே முன்னேறக்கூடாது. இல்லை, இப்போ அந்த குற்றத்தின் சுமத்தப்பட்டவர்களிலும் தலித் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தியும் இருக்கு இல்லையா? இருக்கிறது. அப்போ அவங்களும் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறாங்களா, இல்லை கட்சிகளின் அறிவுறுத்தல் படி, இல்லை அவளுக்கு திட்டப்படி இவங்களுக்கு அதுக்கு துணை போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்சிகளுடைய திட்டப்படி, கட்சியுடைய அறிவுறுத்தப்படி தான் வந்து இந்த படுகொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கார்கள். இப்போ தலித் தலைவர்கள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அது நியாயமானது தானா? நியாயமானது தான். தலித் தலைவர்கள் மட்டுமல்ல, தலித்து மக்களுக்கே இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 78 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் எங்கும் பார்த்தாலும் தீண்டாமை வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், படுகொலைகள், ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இதை தடுப்பதற்கு இதுவரை எந்த அரசாங்க முயற்சி செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த ஜனம் ஊமை ஜனம், கேட்க முடியாத தலைவர். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு எங்களது சாதியை பற்றி பேசினார்கள் என்று சொல்லி மற்ற சமூக மக்களை கைது செய்ய வைப்பது, அவர்களை பழி தீர்ப்பது, இப்படியான நடவடிக்கைகள் பட்டியலின மக்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. பட்டியலின மக்கள் பொதுவாக அது போன்ற செயல்கள் ஈடுபடுவதில்லை. அங்கொன்றும் இங்கொன்றும் ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் பொதுவாக பாதிக்கப்படுபவர்கள் பட்டியலின மக்கள் தான். நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், பட்டியலின மக்கள் அது போன்ற செயல்கள் ஈடுபடுவதில்லை. இல்லை, இப்போ நீங்கள் அதாவது ரவுடிகள் அந்த மாதிரி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தலித் ஆளுமைகள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ அவங்க குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்களா? ரவுடிகளில் வந்து தலித்துகள் மட்டுமல்ல, எல்லா சாதியினரும் ரவுடிகளாக இருக்கிறார்கள். எல்லா சாதியினரும் குற்றம் செய்கிறார்கள். ஆக இந்த ரவுடிசம் என்பது பணத்துக்கான, வருவாய்க்கான ஒரு தொழிலாக இன்றைக்கு மாறிவிட்டது. இதற்கு காரணம் போலீஸ். ஒரு கொலை செய்தால் ஒருவர் கோட்டீஸ்வரனாக ஆகிவிடலாம் என்ற நிலை வந்து இன்றைக்கு எல்லா மட்டத்திலும் இருக்கிறது. அது எல்லா சாதியிலும் பரவி இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கொலையை துணிந்து செய்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கொலை மேல் நடக்குது தமிழ்நாட்டில். இதுக்கு காரணம் நீதிமன்றங்களும் தான். கொலையாளிகளை சர்வசாதாரணமாக நடமாட விடுவது. பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின மக்களுக்கு விரோதமான கட்சி. அவருடைய கொள்கைகளும் பட்டியலினத்தாருடைய கொள்கைகள், அவருடைய உரிமைகள் எல்லாம் வேறுபாடானவை அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட கட்சியில் தலித் என்ற ஒரு நிலையில் இருக்கிற நீங்கள் எப்படி இணைந்து பொறுப்புக்கு வந்தீர்கள்? உங்கள் மனசாட்சி அதற்கு ஒத்து வந்ததா? இல்லை, பாரதிய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியில் இன்றைக்கு நாங்கள் எந்த பார்வையில் பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு சமூகம், பள்ளத்தில் இருக்கின்ற ஒரு சமூகம், அருந்ததி சமூகம், அந்த சமூகத்தை சேர்ந்த திரு முருகன் அவர்கள் தொடர்ந்து 2 முறை மத்திய அமைச்சராக பதவி வகிக்கிறார், ராஜ்யசபா உறுப்பினராகி. ஆக இது வந்து தலித்து மக்களுக்கான ஒரு கட்சியாக, ஒரு ஆட்சியாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்க்குறோம். அதனால் நாங்கள்லாம் பாரதிய ஜனதா நோக்கி போகிறோம். இப்போ மற்ற பட்டியலின மக்கள், பட்டியலின தலைவர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்பேத்கர் வந்து பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டார், எல்லாருக்குமா பாடுபட்டார், அதில் முக்கியமாக சிறப்பாக பட்டியலின மக்களுக்காக பாடுபட்டார். இந்த பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கக்கூடாது, இல்லாத அம்பேத்கர் அவருக்கு சிலைக்கு மாலை அணிவிப்பது இதெல்லாம் தவறானது, எதிர்மறையானது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை, இது வந்து பொய் பிரச்சாரங்கள், எதிர் பிரச்சாரங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸை தான் முதல்ல வந்து எங்களுக்கு வந்து எதிரி கட்சியாக காட்டினார். காங்கிரஸ் வந்து மக்களுக்கு எதிரானது என்று. ஆக இன்றைக்கு காங்கிரஸில் இந்த எங்களுடைய பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களும் எம்பிகள் ஆகியிருக்கார்கள். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலும் என்னுடைய பட்டியலினம் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாகவும் எம்எல்ஏவும் எம்பியாக ஆகிக்கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸின் தலைவராக இருக்கிற, அதாவது கார்கே அவர்கள் தலித் இனத்தைச் சேர்ந்தவர். அதையே ஒரு பின்பற்றுகிற கொள்கையாக கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா மக்களுக்குமான அந்த இடஒதுக்கீடு வேணும், சம உரிமை வேணும் இப்படின்லாம் பேசுகிறார். ஆனால் அதற்கான வேலைகளை இந்த ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் செய்யவில்லை, அதற்கு எதிர்ப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று பேசுகிறார்கள்.
காங்கிரஸ் கட்சிக்கே நாங்கள் தான் ரோல் மாடல். எங்களுடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ரோல் மாடல் காங்கிரஸ் கட்சிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 முறை தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து எஸ்டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி பதவி கொடுத்து அலங்கரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முருகன் அவர்களை மத்திய அமைச்சராக அழகு பார்க்குறாரு. பரவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே தலித் மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பாரதிய அரசு கொடுக்குது. இதை பார்த்து தான் காங்கிரஸ் கட்சி, எங்களுக்கு பின்னாடி தான் காங்கிரஸ் கட்சி திரு கார்கே அவர்களை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக்குது. அதே போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு திரு செல்வ பந்தகை தலைவராக்குது. இதுக்கு நாங்கள் தான் ரோல் மாடல், நாங்கள் தான் காரணம். எங்களை பார்த்து தான் காங்கிரஸ் வந்து கற்றுக்குது. அதுக்கு முன்னாடி நாராயணன் அவர்கள் குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்க. இப்போ அப்படி நீங்கள் குடியரசுத் தலைவர் 2 பேர் கொடுத்தீங்கல்ல, ஒருத்தரை கொண்டு கோயிலுக்கு உள்ளே போக விடாமல் வெளியில் உட்கார வச்சுருந்தீங்களே, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தானே அது. அதாவது இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படிப்பட்டவரையே கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே போய் அவர் வந்து அந்த கடவுளை வணங்க விடாமல் அதுக்கு மேலே உள்ளே போகக்கூடாதுன்னு வழியில் நிறுத்தி வச்ச கட்சி தானே பாரதிய ஜனதா கட்சி. இல்லை, அப்புறம் பீரியடில் கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு, அந்த அம்மா பீரியட்லையும் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, எல்லாம் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு கோயிலில் போக முடியாமல் வெளில இருந்தால் ஒரு பெரிய செய்தியாச்சே. அப்போ உங்கள் பாரதிய ஜனதா கட்சி வந்து சாதி பாகுபாடு பார்க்கிறது என்று மற்ற கட்சிகள்லாம் பேசுகிறாங்க. அது சரியாக தானே இருக்குது? இல்லை, அது சரி கிடையாது. அது வந்து ஒரு பொய் பிரச்சாரம். அது வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் அது 78 ஆண்டுகால சோதனை கொடுத்ததே கிடையாது எஸ்சி மக்களுக்கு. தொடர்ந்து 2வது முறையாக வரிசையாக தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு டைம் எஸ்டி ஒரு டைம் எஸ்டி அது மாதிரி கொடுத்தது கிடையாது. அப்போ அதாவது நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து எஸ்சி மக்களுக்கு செய்கிறதுன்னு சொல்லி. ஆனால் நிறைய செய்திகள் எப்படி வருதுன்னா, இந்த மக்களுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார்கள். இன்னொன்று, இந்துக்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் இவங்களையெல்லாம் தங்கள் கையில் வச்சுக்கிறாங்க. அதற்காக தான் கிறிஸ்தவர்களாக மாறுகிற தலித் மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு எந்த உரிமையும் சலுகையும் கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுது. இல்லை, இப்போ தலித் கிறிஸ்தவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து இப்போது வந்துட்டுருக்குது. முதல்ல இல்லாமல் வந்தது தலித் கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா அவங்க தலித் கிறிஸ்டியனாங்கன்னா பிசி ஆயிடுறாங்க. ஆமாம், பிசி ஆயிடுறாங்க. ஆமாம், அது அப்படியே தானே இருக்குது, இன்னும் மாறலையே. இல்லை, இப்போ அது வரப்போகுது, வந்துட்டுருக்குது. அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுக்குறீங்க? நிச்சயமாக. எப்போ அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி அந்த இடஒதுக்கீட்டில் க்ரீம் லேயருக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கோமே நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்களே. என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க? க்ரீம் லேயரில் என்ன உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க? நாங்கள் அந்த லெவலுக்கு போக மாட்டோம், பொருளாதார அடிப்படையில் கணக்கீடு செய்ய மாட்டோம், எஸ்சி ரிசர்வேஷன் உண்டு, எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது இப்போ இந்த அதிகமான எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி இடத்தை பிடிக்க முடியாமல் போனதன் விளைவாக இருக்கும்லாமா அது? இல்லை, அப்படி அதனால் மனதை மாற்றிக்கிட்டாங்களா? இல்லை 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 இல்லை, எப்போவுமே நாங்கள் ஒரே ஸ்டாண்டில் தான் இருப்போம். சரி, அயோத்தி கோயில் திறந்தீங்க, அந்த இடத்துல பாரதிய ஜனதாக்கு தோற்று போய் விட்டதே, மக்கள் அவங்கள ஆதரிக்கலையே, என்ன காரணம் என்னவாக இருக்கும்? மக்களுடைய மனநிலையில் மாற்றம் இருந்திருக்கும். இந்த மாற்றம் இந்தியா முழுவதும் வரும் என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறாங்க. வராது சார். காங்கிரஸ்லாம் இனிமேல் வந்து எழுந்திருக்க வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் தான் 2047 வரைக்கும் நாங்கள் தான் அந்த நாட்டால். இல்லை, போன முறை பாதியாக இருந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட 100 இடங்களை பிடிச்சிட்டாங்கல்ல, அடுத்து 200 ஆகிட மாட்டாங்களா? ஆக மாட்டாங்க. ஏன்னா 2047லேயும் நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தான் தேசிய கொடி ஏற்றுவாங்க. ஆமாம், 2047 வரைக்கும் இந்த நாட்டை பாரத ஆளும். உங்கள் கட்சியிலேயே பொறுப்புகளில் இருப்பவங்களுக்கு இத்தனை வயது தான்ற மாதிரியான ஒரு நடைமுறை இருக்கு, அதையும் தாண்டி அவர் இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருப்பார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அந்த 2026 கூட்டணி எப்படி அமைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? அது எங்களுடைய மாநில தலைவர், எழுச்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக நல்லதொரு கூட்டணி முடிவு செய்வார். அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் 2026. ஒரு காங்கிரஸ்காரர் பேசினார், அவரும் எழுச்சி தலைவர் செல்வ பெருந்தகைன்னாரு, நீங்கள் ஒரு எழுச்சி தலைவர் அண்ணாமலைன்றீங்க. ஏதாவது ஒரு பேர் வச்சா நல்லாயிருக்கும், மாற்றம் ஒரே மாதிரி பேர் எல்லாருக்கும் வச்சா. இல்லை, எழுச்சி தலைவர் என்பது எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலைக்கு தான் பொருந்தும். சரி, அதாவது இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சில கட்சிகளாக சேர்ந்து ஒரு தனியான ஒரு கூட்டணி வச்சுருந்தீங்க. அடுத்த
அடுத்து அந்த 26ல் எந்த கட்சியோட கூட்டணி வைத்தால் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஏதாவது ஒரு உத்தேச இது இருக்கா? வெற்றி பெறும் கட்சிகளோடு கூட்டணி இருக்கும். அந்த கூட்டணிக்கு நாங்கள் தலைமை தாங்குவோம். திராவிட முன்னேற்றங்களை தான் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்களே. இல்லை சார், அந்த கூட்டணிக்கு நாங்கள் தலைமை தாங்குவோம். நிச்சயமாக நாங்கள் வந்து பாஜக. அப்போ உங்கள் தலைமையில் தான் கூட்டணின்றீங்க? பாஜக தலைமையிலான கட்சி ஆட்சி அமைக்க 2026. நிச்சயமாக அந்த அளவுக்கு நம்பிக்கை. ஆமாம், நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. அது இல்லாமல் இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க, உங்களுடைய முன்னணி இது கூட்டணியில் இருக்கிற அன்புமணி அவர்கள் கூட முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் முதலமைச்சர்னா யார் முதலமைச்சர் ஆவாங்க? ஏற்கனவே ஊபியில் உங்களுக்கு தெரியும் ஒரு நடைமுறை நடந்திருக்குது. 2 ஆண்டு காலம் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அந்த பாமகவும் நீங்களும் அப்படி பிரிச்சுப்பீங்க. ஆமாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கு இல்லையே. அது தவிர இப்போ ஒரு நடிகர், அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவருடைய தாக்கம் பெரிதாக இருக்கும். அவருடைய வாக்கு வங்கி மற்ற கட்சிகள், அதாவது 2 பெரிய கட்சிகளை அடுத்த நிலையில் அவர் வாக்குகளை பெறுவார் அப்படிலாம் பேசப்படுகிறது. என்னை பொறுத்தவரை நடிகர் விஜய் 2வது கமலஹாசன். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் நடிகர் விஜயை. 2வது கமலஹாசன் அப்படி தான் இருக்கும் அவருடைய எதிர்காலம். இது வந்து அரசியலில் சொல்கிறீங்களா இல்லை நடிப்பில் சொல்கிறீங்களா? அரசியலில். ஆனால் இப்போ சேர்ந்திருக்கிற உறுப்பினர்களே அதிகமான பேரை காமிக்கிறாங்க. அடுத்த சேலத்தில் ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படி தான் சொன்னாங்க. என்னாச்சு? அவர் கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்ததுனால சொல்லிட்டு தாங்க. எங்களுக்கு இத்தனை லட்சம் உறுப்பினர் இருக்காங்க, எல்லோரும் ஒன்று சேர்த்துட்டோம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? ஆனால் இவரை பொறுத்தவரை உறுப்பினர் இருப்பார்கள். எப்படி வந்து கமலஹாசனுக்கு மக்கள் நீதி மையத்துக்கு இருந்தார்களோ இருப்பார்கள், தேர்தலை சந்திப்பார்கள். ஆனால் எதிர்காலம் என்பது கமலஹாசன் இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ, எந்த நிலைப்பாடு எடுத்தாரோ அதே தான் விஜய் அவர்களும் எடுப்பார். அப்போ அவர் அதில் மாற்றுகிறார். அவர் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பதில் உங்களுக்கு முடியாது. இனிமேல் வந்து நடிகர்கள் நாடாளுவது கஷ்டம் தமிழ்நாட்டில். நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. சீமான் வந்து அவரை வாழ்த்துகிறார், திருமாவளவன் வாழ்த்துகிறார், இவங்கெல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்ற மாதிரி பேசப்படுது. சீமான் அவர்களுக்கும் வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்களுக்கும் வந்து ஏற்கனவே வந்து ஒரு அனுபவம் இருக்கிறது. கேப்டன் தலைமையிலே ஒரு அணி அமைத்தார்கள். அது என்ன ஆயிடுச்சுன்னு மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அப்படி ஒரு நிலை தான் வரும். அதன் மூலமாக அவங்க பெரிய எந்த இடத்தையும் பெற முடியாது, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது சார். இப்போ இந்த கட்சியை, அதாவது விஜய் அவர்கள் கட்சியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து கொண்டால் அது அவர்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு கூட்டணி அமையாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், காரணம் அப்படி ஒரு பாருங்கள், இந்த தேர்தலில் பாருங்கள், அப்படி ஒரு கூட்டணி அமையாது. ஏன்னா முதல் தேர்தலை அவர்கள் தனியார் என்று சந்தித்து அவர்களுடைய பலத்தை காட்ட வேண்டும் தான் அவருடைய விருப்பம். அதில் அவர்கள் பாடம் கற்றுக்கொள்வார்கள். நிதி நிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கான எந்த விதமான நிதி ஒதுக்கீடுகளும் இல்லை. ஏன் அப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க தமிழ்நாட்டை ஒதுக்கி வைக்கல சார். தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் வந்து நம்முடைய நிதியமைச்சர் விலக்கியிருக்காங்க. நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், என்னெல்லாம் செய்ய போகிறோம், என்னெல்லாம் கொடுக்க போகிறோன்ட்டு. திமுக தேவையில்லாத ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுறாங்க. இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கே ஒன்றும் கொடுக்கலையாமே? இல்லை சார், எல்லாம் வருது உங்களுக்கு. இனிமேல் வருதா? வந்துட்டு இருக்குது. திமுக வந்து பொய் பிரச்சாரத்தை திமுகவுடைய வேலையே சார் ஒரு செங்கலை காட்டுறது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்னே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போகிறோன்னு செங்கலை கூட வைக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதுதானே உண்மையாக இருக்குது? நாங்கள் வச்ச செங்கல் தானே வந்து உதயநிதி எடுத்து காட்டிக்கிறாரு. நாங்கள் வச்ச செங்கல் தானே அது. செங்கல் நாங்கள் வச்ச செங்கல் தான், அடிக்கல் நாட்டில் தான். அதுதானே உதயநிதி எடுத்து காட்டிக்கிறாரு. அப்போ செங்கலோடு நிறுத்திட்டீங்க, கட்டடம் கட்டுறதா இல்லை? வேலை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இல்லை, மற்ற மாநிலங்கள்லாம் அந்த திட்டம் அறிவிச்சு ஒரே நேரத்தில் அறிவிச்சிங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள்லாம் அதெல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாச்சு சார். தமிழ்நாட்டில் வேலை ஆரம்பிச்சாச்சு. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு எந்த அதாவது நிதி உதவியும் செய்யாமல் தட்டி கழிக்கிறீர்களா? அப்படி இல்லை சார், இந்த குற்றச்சாட்டை வந்து மறுக்கிறோம். தமிழ்நாடு மக்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் முழுதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து வாக்கு வங்கி சதவீதம் பார்த்தீங்கன்னா உயர்ந்தா இருக்கணும். நாங்கள் அது உங்களை மாத்திரம் எப்படி சொல்ல முடியும்? உங்களோட ஓபிஎஸ் இருந்தார்,
பாமக இருந்தது, நிறைய கட்சிகள் இருந்தாங்க, அவங்களோட வாக்குகள் தான் அது. இதே தான் திமுகக்கும். அந்த 10 கட்சி கூட்டணி இல்லைன்னா திமுக ஆட்சி பிடிக்க முடியாது, திமுக ஆட்சி வர முடியாது சார். அடுத்த முறை தனியாக நிற்க போகிறேன்னு சொல்கிறாங்களே திமுக. நிற்கட்டும் சார், நிற்கட்டும். அப்போ பாருங்கள், அடுத்த முறை திமுக நிற்கட்டும், அண்ணா திமுக நிற்கட்டும், நாங்களும் நிற்கிறோம். அப்போ பாருங்கள், நீங்கள் தான் வருவீங்க. நீங்கள் தான் நிச்சயமா. இப்போ நிதிநிலையில் வந்து ஒதுக்கீடு பண்ணலை, நிதி ஒதுக்கீடு பண்ணலைன்னு பேசும்போது உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் ஒருவரான அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, ஒரு 25 இடத்த கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது அவருடைய கணிப்பு. அதாவது நீங்கள் வந்து வாக்களித்தால்தான் உங்களுக்கு நிதி, ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கப்படும், இல்லை என்றால் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லையா அது? அது அவருடைய பேச்சு. அவருடைய பேச்சு. அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. சரி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை, ஆனால் வாக்குகள் மட்டும் கேட்கிறார்கள் என்ற ஒரு பேச்சு மக்களிடையே இருக்கிறது. அது சரிதானா, இல்லை அது தவறு என்று சொல்கிறீர்களா? மக்களிடையே அந்த பேச்சு கிடையாது. வேறு யார்கிட்ட இருக்குது? மக்கள் இன்றைக்கு மத்திய அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் மக்கள் நன்றாக அனுபவித்து வருகிறார்கள். மக்களிடையே கிடையாது. எதிர்கட்சியான திமுக தான் அதை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள், சட்டங்கள்லாம் என்னென்ன கொண்டு வந்தீங்க தமிழ்நாட்டுக்கு? சார் நிறைய கொண்டு வந்திருக்கோம் சார். நாங்கள் ரயில்வே திட்டங்கள், மெட்ரோ, ரயில்வே திட்டம் கொண்டு வந்து வந்தே பாரத், நிறையா. இது இப்போ கூட பிரதமர் அடுத்த மாதம் வராங்க, வந்தே பாரத் தூக்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் உங்களை நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அது சரியாக நிறைவேறவில்லை என்பது ஒன்று. இன்னொன்று, தென் மாவட்டங்களில் அந்த மழையினால் வெள்ளம் ஏற்பட்டு அதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதை வந்து உடனே கவனிக்காமல் எவ்வளோ கேட்ட பணத்தை விட ஒரு 1% 2% கொடுத்துட்டு மக்களை நிராகரித்ததன் அந்த அதனுடைய அது என்னன்னு நினைக்கிறீங்க சார்? ஒட்டுமொத்தமாக நீங்கள் மத்திய அரசு குறை சொல்கிறீங்க. இந்த மாநிலத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பங்கு இருக்குது, மக்கள் பிரச்சனை இல்லை. முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை சரி செய்யணும். அதுக்கான உரிய நிதியை நாங்கள் மத்திய அரசு அனுப்புகிறோம், அனுப்பாமல்ல. உங்களுக்கு அவங்க நீங்கள் உடனடியாக செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு 6-7 மாதம் கடந்தும் ஒன்றும் பண்ணலைன்ற போது தானே கேள்வி கேட்குறாங்க. இல்லை, மத்திய அமைச்சர் வந்தார், எல்லாம் பார்த்தாங்க, எல்லோரும் வந்து அறிக்கை வந்து மேலே கொடுத்தாங்க, எல்லாம் நடந்துட்டு தானே சார் இருக்கிற ஒர்க்கு. ஆனால் ஒதுக்கீடு பண்ணலையே, கொஞ்சம் பணம் தானே கொடுத்துருக்கீங்க. இல்லை, ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் சார். சார் என்ன தேவையோ அதை ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறோம், என்ன மீதி பேலன்ஸை திரும்பி ஒதுக்கீடு பண்ண போகிறோம். இப்போது உங்களுடைய உள்துறை அமைச்சர், அதாவது கட்சியோட அமித்ஷா அவர்களும் நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களும் சில இடங்களில் தமிழர்களை இழிவாக பேசுவது, தமிழர்களை வேறுபடுத்தி காட்டுவது, இப்படியான பேச்சுகள்லாம் பேசுகிறாங்க. இல்லை, ஒருபோதும் வந்து அது போகிற பேச்சுகள் வந்து இருக்காது சார். ஏன்னா நம்முடைய பாரத பிரதமர் எங்கு சென்றாலும் தமிழையும் தூக்கி உயர்த்தி பிடிக்கிற வகையில் திருக்குறள் இல்லாமல் நிகழ்ச்சிகள் கிடையாது. ஏன் இப்போ இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை? போன ஆண்டுகள்லாம் இருந்தது, இந்த நிதிநிலை அறிக்கையில் அதை காணாமே திருக்குறளில். அது இல்லாமல் ஒரிசால அவர் பேசினார்ல, அதாவது அந்த பூரி ஜெகநாதர் கோயிலில் அந்த சாவி தமிழர்களிடம் இருக்கிறதுன்னு, அது அப்போ எப்படி இது களவாடப்பட்டதுன்ற குற்றம் தானே சுமத்துறாரு அவர். அப்போது இழிவாகத்தானே பேசுகிறார் தமிழ். அது இழிவான பேச்சு இல்லை சார். அதற்கான ரிசல்ட்டை மக்கள் அங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா? மக்களை வந்து அந்த ரிசல்ட் பார்த்துருப்பீங்களே நீங்கள். மக்களை வந்து பாண்டியன் என்ன ஆனாருன்னு இல்லை, மக்களை பிரிவினைக்கு உள்ளாக்கி அவங்கள்ட்ட வந்து எதிர் கருத்துக்களை உருவாக்கி அப்படி வெற்றி பெறுவது சரியான வெற்றி நினைக்கிறீங்களா சார்? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எக்கச்சக்கமான பொய் பிரச்சாரங்களை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே உண்மையாக தான் பேசுகிறீங்களா? நாங்கள் என்ன தேவையோ அதை பேசுகிறோம். தேர்தலுக்கு என்ன பேசணுமோ அதானே சார் பிரச்சார யுக்தி. எலெக்ஷனுக்கு என்ன தேவை, என்ன பேசணும், அந்த உத்தி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உத்தி இருக்கு. அதான் சொல்ல வரேன். திமுக அந்த யுத்தியை பயன்படுத்துறாங்க, நாங்கள் அந்த யுத்தியை பயன்படுத்துகிறோம். தேர்தலுக்கு தேவையான தானே எங்களுக்கு, எலெக்ஷன் தேவையான பேச தானே அது. வெற்றி வருதா இல்லையா? வெற்றிக்கணை பறிச்சிருக்குமா இல்லையா? நாங்கள் இப்போ நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் அப்படி சொன்னார், ஆனால் நீங்கள் அது வந்து அவரை தமிழர்களை குற்றம் சாட்டுவதில்லைன்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரிசாவை தமிழன் ஆளுவதா அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்டு தான் இங்கே ஓட்டு வாங்கி அந்த மக்கள்கிட்ட ஒரு எண்ணத்தை, எதிர் எண்ணத்தை உருவாக்கி அப்படி அவங்க வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. நிச்சயமா
இது இல்லாமல் இப்போ நீங்கள் தலித் குடிமகன் என்பதால் இந்த கேள்வி, அதாவது பட்டியலினத்தின் ஒரு தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த படுகொலையில் விசாரணை சரியாக நடைபெறுகிறது என்று நம்புகிற அளவுக்கு அரசின் வேலைகள் இருக்கிறது. இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? படுகொலை நடந்த அன்று இருந்த போலீஸ் கமிஷனர் அவர்கள் தவறான ஒரு தகவலை தெரிவித்தார். அதுக்கப்புறம் அந்த கமிஷனர் மாற்றப்பட்டு இன்றைக்கி புதுசாக ஒரு கமிஷனர் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்குல்ல, கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறார். இப்போ அது வந்து ஒரு சீரியல் போல் போய்கொண்டே இருக்குது. போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கொலைக்காரன் 10 ஆண்டுகளாக மறைஞ்சிருந்தே இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை செய்கிறான், அவனுடைய டேட்டா எங்ககிட்ட இல்லை அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இது காவல்துறைக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமான ஒரு விஷயம். இது வந்து சம்பவ செந்தில் அவனுடைய ஃபோட்டோ எங்ககிட்ட இல்லை, அவனுடைய டேட்டா இல்லை, அவன் எங்கே இருக்கிறான் எது இருக்கான் எங்களுக்கு தெரியலாதுன்னு சொல்கிறதுனா அது எவ்வளோ பெரிய அசிங்கம். இன்றைக்கு ஜெயில் வந்து சார் யூனிவர்சிட்டியாக மாறிட்டு இருக்குது, மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக சிறைச்சாலை மாறிட்டு இருக்குது. அது நல்லது தானே பல்கலைக்கழகமாக மாறும். என்ன பல்கலைக்கழகம்னா ஒட்டுமொத்த நெட்வொர்க்காக குற்றச்செயல்களுக்கான கொலை செய்வது எப்படி, ஒரு கொலை செய்தே அப்படி கோடீஸ்வரன் ஆயிடலாம், இப்படி இப்போ இளைஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் பதிவாகிக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லவன் நடமாட முடியல, கொலை பண்ணுறவன் 10 காரில் போகிறான் 100 பேரோட. டிராஃபிக் போலீஸ் அனுமதிக்குது, லேண்ட் ஆர்டர் போலீஸ் அனுமதிக்குது, மீடியா வேடிக்கை பார்க்குது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 2 அருமையான ஆஃபீஸர்ஸ் கிடைச்சாங்க. ஒன்று வந்து தலைமைச் செயலாளர் இளையன்பா அவர்கள், 2 வந்து டிஜிபி சைலேந்திர அவர்கள். 2 பேரும் 100 புக்குக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க. ஒரு 1000 ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போய் கிளாஸ் சேர்த்துருப்பாங்க. 2 பேர் இருந்து அந்த நாடு இவ்வளோ கெட்டு குடிச்சவராகுதுன்னு சொன்னால் இந்த நாடை வேறு யாரால் திருத்த முடியும்? அவங்க 2 பேர் பீரியடில் இந்நேரம் வந்து திருத்திருக்கணுமா இல்லையா? ரவுடிசம் ஒழிக்கப்பட்டிருக்கணும். சரியாக செயல்படலைன்றீங்களா? உண்மை, குற்றச்சாட்டு வைக்கிறேன், 2 பேருமே குற்றச்சாட்டு வைக்கிறேன். 2 பேருமே சரியாக செயல்படலை, இல்லை செயல்பட விடலையான்றது தெரியல. 2 பேருமே மேடைக்கு மேடை மைக் பிடிச்சி பேசினாங்க, இளைஞர்கள் அப்படி இருக்கணும், மாணவர்கள் இப்படி வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே தமிழ்நாட்டை அனாதையாக விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு. இன்றைக்கி அவங்க பீரியடில் தான் சார் கஞ்சா, இறையன்பு சார் பீரியட்லும் சைலேந்திர பாபு சார் பீரியடில் தான் கஞ்சா போதை எல்லாம் உள்ள சரளம் நடமாடுச்சு. நேரம் வந்து அது போதைப் பொருள் ஒழிச்சிருக்கணும், ரவுடிசம் ஒழிச்சிருக்கணும் இல்லையா? அதாவது பாரதிய ஜனதாவுக்கு எல்லா வகையிலும் துணை புரியக்கூடிய அதானி துறைமுகத்திலேருந்து தான் இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. அப்படி துறைமுகத்துலேருந்து வந்தால் அந்த காவல்துறை என்ன பண்ணுது? கடலோர காவல் பாதுகாப்பு என்ன பண்ணுது? எல்லாமே டிஜிபி கண்ட்ரோல் தானே. ஏற்கனவே கடலோர பாதுகாப்பு படையில் இருந்தவர் தான் சைலேந்திர பாபு, டிஜிபி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த துறையை பார்த்து அந்த அந்த இதுக்கெல்லாம் பொறுப்பு ஒன்றிய அரசு, முக்கிய பங்கு அவங்களுக்கு தானே இருக்குது. அப்படி எல்லாத்துக்கும் நீங்கள் ஒன்றிய அரசு மேலே போட முடியாது சார். இன்றைக்கு நம்ம நாட்டில் நடைபெறுகிற இவ்வளவு அதுவும் டே லைட் மர்டர்ஸுக்கெல்லாம் காரணமே வந்து நீதிமன்றங்கள் தான் சார். கொலையாளிகளை ரொம்ப ஈஸியாக விடுறது பிணையில். கொலையாளியை பற்றி இப்போ நம்ம வந்து தினம் பேப்பரை படிக்கிறோம், செய்திகளை பார்க்குறோம். ஜட்ஜுங்க வீட்டில் பேப்பரே படிக்கிறது இல்லையா? இல்லை ஜட்ஜுங்க செய்தி பார்க்க நேரமே இல்லையா? இல்லை அவங்க வீட்டில் சொல்கிறது ஆள் இல்லையா? என்னங்க அது மாதிரி நடக்குது நாட்டில்? என்ன நடக்குது? எதை பற்றி எல்லாமே கண்ணை மூடிட்டு பிளைண்டாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறது, கண்ணை மூடிட்டு ஏதாவது யார் வேணால் ரிலீவ் பண்ணிடுறது. இப்படி இருந்தால் எப்படி சார் நடக்கும்? இதுக்கு யார் பொறுப்பே இருக்கிறது? நம்ம எல்லாத்துக்கும் சிஎம் மேலே கூட சொல்ல முடியாது. அவங்க 5 இயர்ஸ் தான் போயிட்டே இருப்பாங்க. இவங்க டியூட்டி பீரியட் இருக்கு இல்லையா, தன்னுடைய பீரியடில் நாம் அந்த நாட்டை எப்படி வச்சுருக்கணும்? இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய தப்பு இப்போ நான் குற்றச்சாட்டுகளுக்கு ஆகி போச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ நான் பேசுகிறேன், சொல்கிறேன், சைலேந்திர பாபு மேலேயும் சரி நிறைய மேலே குற்றச்சாட்டுறேன். ஆனால் லட்சம் மக்கள் வெளியே பேசிகிட்டு இருக்கிறான். இவங்க 2 ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த நாடு இப்படி கெட்டு போய் குற்றச்சாட்டு ஆகிக்குதுன்ட்டு இது யார் திருத்துறது? பாரதிய ஜனதா கட்சியில் அந்த கருத்துக்களுக்கு ஒத்துப்போகிற சில அதிகாரிகளை கைக்குள் வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றங்களுக்கெல்லாம் அவங்க தான் உடந்தையாக இருக்காங்க. அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அந்த அரசை, திராவிட மாடல் அரசை கவிழ்ப்பதற்காகவோ அல்லது அடுத்த முறை அவர்கள் வெற்றி பெறாத வண்ணம் தடுப்பதற்காகவோ இந்த செயல்களை எல்லாம் இவங்க தான் செய்கிறாங்கன்றாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா நாங்கள் எம்பி ஒரு 5-6 எம்பி ஜெயிச்சிருக்கோமா இல்லையா? பிஜேபி ஒன்றியத்தில் உங்களுக்கு தமிழ்நாட்டில்
இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா இல்லை அந்த அளவுக்கு மட்டமாக இருக்குது உங்களுடைய கொள்கைகள் பாரதிய ஜனதா. அப்படி இல்லையா? அதனால மக்கள் நீங்கள் சொல்கிறது நாங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற சொல்கிறீங்களா? இல்லை இல்லப்பா, என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம்னு சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறீங்க. அப்படி இருந்தால் நாங்கள் ஒரு 5-6 MP ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? அப்படிலாம் இல்லை சார். பொதுவாக நீங்கள் பொதுவாக பேசுகிறீங்க. இப்போ அது வந்து மக்களை சார்ந்தது தானே. அதாவது வாக்குப்பதிவுன்றது மக்களை சார்ந்தது. அதிகாரிகள் வந்து வாக்கு போடுவதில் அவங்க வந்து வாக்கு அளிக்க வேண்டும் என்பதில் அவங்க வந்து ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற சட்டத்திட்டங்கள் அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதில் அதிகாரிகளோட என்ன வேணாலும் பண்ணலாம். அப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்டில் ஒன்று சொல்கிறேன். இந்த நாட்டை யார் ஆளணுன்னு அதிகாரி தான் முடிவு பண்ணுறாங்க. உங்கள் பாயிண்ட்லேருந்தே வரேன். அதுபோல் இந்த ஊரில் எந்த ரவுடி இருக்கணும்னு அதிகாரி தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதிகாரிகள் தான் இப்போ அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறார்களா? உண்மையிலே எந்த இன்ஸ்பெக்டருமே வந்து தன்னுடைய வேலையை சரியாக செய்கிறதில்ல. திமுக வந்து நல்லா ஆட்சி பண்ணுது, ஆனால் அதிகாரிகள் தான் சரியில்லைன்னு சார். ஒரு இன்ஸ்பெக்டர் தான் பவர்ஃபுல்லான போஸ்ட்டு. ஒரு இன்ஸ்பெக்டர் நினச்சா ஒரு ஊரை திருத்திடலாம். ஆனால் இது வரைக்கும் எந்த இன்ஸ்பெக்டருமே அந்த கான்செப்டில் வேலை செய்கிறதே இல்லை. ஊர் விட்டு ஊர் வரான் இன்ஸ்பெக்டரு. இந்த ஊரில் ஒரு 10 பேரை கொலைகாரன் ஆகிட்டு போகிறான், 10 பேரை 100 பேரை வந்து ஜெயிலுக்கு போட்டு போகிறான். பேரை கெடுத்து விட்டுட்டு பல குடும்பங்களை கெடுத்து நாசமாக்கிட்டு அவன் பாட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கிறான். எல்லாரையும் நீங்கள் அப்படி சொல்லிட முடியுமா சார்? இன்றைக்கி லா அண்ட் ஆர்டர் செட்டதுக்கு காரணமே இன்ஸ்பெக்டர் தான் சார். உண்மையிலேயே அற்புதமான பணி சார் இன்ஸ்பெக்டர் இருந்தது. எந்த ஆய்வாளர் எந்த ஆய்வும் பண்ணுறதில்ல. நல்லவனா கெட்டவனா எந்த ஆய்வும் பண்ணுறதில்ல. பொதுவாக எவனை ஒன்றா போய் ஜெயிலுக்கு அனுப்பு. ஜெயிலுக்கு போகக்கூடாது கூப்பிட்டு ஜெயிலுக்கு அனுப்புறது. ஜெயிலுக்கு போகிறோன்னா ஊரில் வாழை விட்டுன்னு கஞ்சா விற்றுக்கு நீ அதை விற்றுக்குன்னு சொல்லி இருக்குது. வீண் சண்டை வாங்கினார், டெய்லி ஒரு 10 கலவரத்தை உண்டாக்கினு சொல்கிறது. 2 ஆஃபீஸர்ஸ் ஒழுங்காக இருந்தால் போதும் சார். நாடு முன்னேறிடும் சார். ஒன்று இன்ஸ்பெக்டர் காவல்துறையில், ஒன்று தாசில்தார் நிர்வாகத்துறையில். இவங்க 2 பேரும் ஒழுங்காக இருந்தாங்கன்னா நாடு கெட்டு போக சான்ஸே கிடையாது. இவங்க 2 பேரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுனால எவன் எப்படி கேட்டால் நமக்குன்னா, எந்த குடும்பம் நடத்துறதுக்கு வந்தானவனா, எவன் செத்தா நமக்குன்னா, இவங்க 2 பேர் டிசைட் பண்ணுறது தான். இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாகவே கண்ட்ரி ஃபுல்லாகவே நாடு முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எல்லா நடக்கிற அட்ராசிட்டி காரணம் இவங்க 2 பேர் தான். இப்போ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மாற்றப்பட போகிறார் அப்படின்னு ஒரு எல்லாமே மாற்றத்துக்கு உண்டான் தானே சார். மாற்றம் வந்து இல்லை, ஒரு சிறந்த தலைவர் இவர் காலத்தில் வளர்ச்சி அடைந்தது பாரதிய ஜனதா கட்சி. 2026 வரைக்கும் அவர் தான் தலைவராக இருப்பார் சார். அவர் இப்போ லண்டன் போகிறாரு ஸ்டடிக்காக, முடிச்சுட்டு வர போகிறாரு. அது வரைக்கும் இடைக்கால யாரை பார்ப்பாங்க, அவர் தான் இருக்க போகிறாரு. 2026 அசம்பிளி அவர் தான் வந்து பண்ண போகிறாரு. இல்லை, பல ஆயிரம் புத்தகங்களை படித்தவர் மறுபடியும் படிக்க போகிறாரா? இல்லை சார், அது வந்து ஒரு கௌரவமான ஸ்டடியில். இப்போ லண்டன் போகிறது வந்து ஒரு கௌரவமான ஸ்டடியில். அது ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஒரு கௌரவமானதில்லை. அது வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் வானதி சீனிவாசன் அவர்கள் இன்னும் சில தலைவர்கள்லாம் அந்த தலைவர் பதவிக்கு அதில் வந்து போட்டியில் இருக்காங்க அப்படின்ற செய்தியும் கசிக்கிறது. சார், தலைவர் பதவிக்கு எல்லோரும் ஆசைப்படலாம், தப்பே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரை 3 ஆண்டுகளுக்கு தலைவர் பதவி எக்ஸ்டெண்ட் பண்ணால் 6 வருஷம். யார் வேணால் போட்டு யார் வேணால் தலைவராக வரலாம் சார். ஒரு தேசிய கட்சி, ஒரு ஜனநாயக அடிப்படையில் நடக்கிற கட்சி, யார் வேணால் தலைவராக வரலாம். நீங்கள் வந்து ஊழல் செய்யாத கட்சி, ரொம்ப நியாயமாக நேர்மையாக நடக்கிற கட்சின்னு சொல்கிறீங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு 4 கோடி ரூபாய் அவருடைய பணம் பிடிபட்டதுன்றெல்லாம் பேசப்பட்டது. அவரும் விசாரணைக்கெலாம் போயிட்டு வந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த பணம் அவரது இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு, கன்ஃபஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, விசாரணைக்கு போயிட்டு வராரு. அதில் எப்படி வந்து அவர் பணம் நம்ம சொல்ல முடியும்? ஆனால் அந்த பிடிப்பட்டவர்கள் அவர் பணம் தான் சொல்கிறாங்களா? இல்லையே, இன்ன வரைக்கும் சொல்லலையே. அதாவது அவங்களுக்கு தான் போனதுன்றதை 2 பேரை பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்களே. ஆமாம் சார், அந்த பணத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். பணத்தை யார் பேரை சொன்னாங்களோ அவர் என் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது இல்லாமல் உங்கள் தலைவர் நிறைய கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு நிறைய கோடியாக பணம் வைத்திருக்கிறார் அப்படின்லாம் செய்திகள் வருது. யார், எந்த தலைவர்? அண்ணாமலை. தப்பு சார், இந்த குடிசார மாட்டேங்கிறார். அவருக்கு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டிய நேரம் எங்கே இருக்குது? கட்ட பஞ்சாயத்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒன்றிய அரசோட வலிமையை காமிச்சு, அங்கே அதிகாரத்தை காமிச்சு, நாங்கள் ஈடியை கொண்டு வந்துடுவோம், எதையாவது பண்ணுவோம், சிபிஐ ஏவி விடுவோம்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் அவருக்கு நேரமே இல்லை. பெரும் பணக்காரர்கிட்ட எல்லாம் காசு வாங்கியிருக்காரு சார். அதுக்கெல்லாம் அவருக்கு நேரமே இல்லையா சார்? இதெல்லாம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. வேறு என்ன வேலை பார்க்குறாரு அவர்? சார், கட்சி ஆஃபீஸ்க்கு வராரு, ப்ரெஸ் மீட் வராரு, எங்களை போன்ற தலைவர்களை சந்திக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. இதுலேயே நாள் ஓடுதே சார் அவருக்கு.
அவருக்கு எங்கே சார் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது? யார் சார் அது மாதிரி பொய்யான கொண்டு சார் இல்லை சொல்லுங்க இதெல்லாம் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு அவருடைய செலவுக்கு போக்குவரத்து செலவே சார்? அதிகம். அவருக்கு ஏன் சார் செலவுக்கு? அவருக்கு என்ன சார் செலவு இருக்குது? அவருக்கு கட்சி பார்த்துக்குது. ரெண்டாவது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவருக்கு அது ஐபிஎஸ் என்ன சம்பளம் வருது? ஐபிஎஸ் இது வர போதில்லை சார் அவருக்கு. எது வருது? வேற செய்தி கொடுத்துட்டோம்னா பணப்பலன் வருது இல்லையா? அவருக்கு வேறு என்ன செலவு இருக்குது? அந்த அளவிற்கு அவருக்கு, அதாவது அதிக நாட்கள் அவர் பணி செய்யலைன்னு நினைக்கிறேன், அப்படி வராது. ஆனால் நண்பர்கள் கொடுத்தார்கள் இப்படிலாம் சொல்லி முறைகேடான வழிகளில் சம்பாதிக்கிறார் அப்படிலாம் சொல்லுவோம். ஒரு பியூர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேலே ஒரு தலைவராக அந்த நாள் அரசியலுக்கு வந்ததால நீங்கள் வந்து இப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து மறுக்கிறோம் சார். நாங்கள் வைக்கிறது இல்லை, பொதுமக்களே நிறைய பேர் பேசுகிறாங்க. பொதுமக்கள் வைக்கலையே, அவங்க பேசுகிறத நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தினம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பேர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டு இருக்கிறான். தலைவர் எப்போல்லாம் சென்னையில் இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து சென்னையில் ஒரு 100 பேர் சேர்ந்துட்டு இருக்கிறான். ஒரு மாவட்டத்தில் நடந்துருக்குது. உங்கள் தலைவர் என்ன பண்ணுறாராமா, அதாவது இவரோட பதவிக்கு யாரும் போட்டியாக வந்துடக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தலைவர்களையே அவர்கள் பேசுவதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வேற ஆளுங்க அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சு இந்த மாதிரி உங்கள் தலைவர்கள் பேரையே கெடுத்துட்டு இருக்காராமே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். சார் சார் ஒரு தலைவர் 3 வருஷம் இல்லை 6 வருஷம், அதுதான் நடைமுறை. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் பொய் சார். இதெல்லாம் வந்து சார் நாட்டில் இன்றைக்கி எல்லோருக்கும் தலைவர் பதவி மேலே ஆசை உண்டு. எல்லோரும் தலைவரான ஆசைப்படுறாங்க. எல்லோரும் தன்னை தலைவராக கூப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அது இயற்கை தான். அதுக்காக இப்படி நம்ம பொய் சுமட்ட முடியாதுல்ல. அதாவது இப்போ அவரோட இருக்கும்போது நல்லா பேசுகிறாங்க, வெளியில் வந்தப்புறம் இந்த ஆள் வந்து நம்மளையெல்லாம் வளர விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள் அப்படிலாம் சொல்லப்படுது. குறிப்பாக இந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லா தலைவர்கள் பிளானே இருக்கும். எல்லா தலைவர் பிளானே இருக்கும். எல்லா அரசியல் தலைவர் பிளானே இருக்கும். இப்போ உங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள், அதாவது தினம் நம்ம பேர் அடிபடணும், எதையாவது அதுக்கு சம்மந்தம் இல்லாத எதையாவது பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பத்திரிகையாளர்களை அழைத்து எதையாவது பேசுகிறது, பத்திரிகையாளரே அவங்கள ஏதாவது குற்றம் சொல்கிறது, இல்லை அவங்கள வந்து நீ எந்த சேனல்லேருந்து வர்றேன்னு கேட்குறது, இந்த மாதிரி முரண்பாடுகளான பேச்சுக்களாகவே பேசி அப்படியே கரண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இல்லை, எங்களுடைய எழுச்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க சென்னையில் இருக்கும்போது. எக்கச்சக்கமான ப்ரெஸ்ஸு உள்ளே வராங்க, 100க்கும் அதிகமான ப்ரெஸ்ஸு உள்ளே வராங்க. அதில் யார் ரெகனைஸ்டு, யார் ரெகனைஸ்டில், யார் ஆதரைஸ்டு, யார் அன்ஆதரைஸ்டு கேட்குறது தலைவருக்கு உரிமை உண்டு. ரெண்டாவது கொஸ்டின் பண்ணும்போது நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸு ஏன் அந்த கேள்வி கேட்க யாருன்னு கேட்குறது தப்பே கிடையாது. இல்லை ஒரு யூடியூப் சேனலுக்கார கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க பின்னாடி இருந்து. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் தப்பு கிடையாது. இல்லை பத்திரிகையாளர் என்ற முறையில் இல்லாவிட்டாலும் கூட அந்த பொதுமக்கள் என்ற நிலையில் யார் வேணாலும் கேட்கலாம் தானே. ஒரு கட்சி தலைவர் தானே, கேட்டால் என்ன தவறுன்றீங்க? சாதாரண பொதுமக்கள் கூட கேட்கலாம்ல. இவர் ஒரு தலைவர், ஒரு கட்சி முதலமைச்சராக வரப்போகிறவர் என்று சொல்கிறீர்கள். இல்லை பலம் வாய்ந்த ப்ரெஸ்ஸுங்க அவங்க என்ன ப்ரெஸ் மீட்டோ முடிச்சிடறாங்க. அவங்களாம் கேட்கல. மேஜர் ப்ரெஸ், உங்களை மாதிரி மேஜர் பெரிய பெரிய ப்ரெஸ்ஸு, பெரிய பெரிய மீடியாக்கள் என்னவோ அவங்க கேட்டு முடிச்சிடுறாங்க. கடைசியாக பின்னாடி இருந்து ஒரு கொஸ்டின் ப்ரெஸ் மீட் முடிஞ்ச பேருக்கு வரும்போது தான் யார் விளையாட என்ன பண்ணியிருந்தா எங்கே இருக்குன்னு யார் தான் மீடியா கேட்குறது தப்பு கிடையாது. அது ஆக்சுவல் தானே. அது இல்லை கேட்க அது ஒரு இதுவும் கூட தானே. பத்திரிகையாளர்னு பேச வேண்டாம், சாதாரண ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் கேட்குறாரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை ஒரு தலைவருக்கு உண்டு தானே. கண்டிப்பாக தலைவருக்கு உண்டு. ஆனால் அதை எதுக்கு தேவையில்லாத கொஸ்டின் சார், சம்பந்தமே இல்லாமல் கொஸ்டின்ஸு, தேவையில்லாமல் இரிட்டேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கா இல்லையா? எதிர்த்து பேசினா அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணி இரிட்டேஷன் ஒரு கொஸ்டின் இருக்கா இல்லையா? இப்போ கொஸ்டினில் ஒரு நியாயம் இருக்குது, ஒரு கேள்விக்கு பதில் நியாயம் இருக்குது. அதுதான் ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க, அதுதான் ஓப்பன் ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. தேவையில்லாத கொஸ்டின்ஸு இப்போ எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? சரி, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்தீங்க, இப்போ மறுபடியும் உங்களுக்கு பொது பொறுப்புலாம் போடுவாங்க, ஒரு விடாமல் அந்த கட்சியோட கொள்கைகள்லாம் சொல்லிட்டு வரீங்க. இந்த பொறுப்பின் மூலமாக இல்லை நீங்கள் அங்கம் வகிக்கிற அந்த ஒரு நிலையிலிருந்து பொதுமக்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? எப்போது பாரதிய ஜனதா கட்சியிலேருந்தா? பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நான் அதுக்கு முன்னாடி தனி இயக்கமாக இருக்கும்போது என்ன பண்ணியிருந்தனோ அதை விட கூடுதலாக ஒரு பவர்ஃபுல்லாக சில வேலைகளை நம்ம பொதுமக்கள் செஞ்சிட்ருக்கிறேன். பொதுமக்களுக்கு தேவையான இந்த முத்ரா வங்கி, இந்த வீட்டு கடன், இந்த வங்கி கடன், இது போன்ற தேவையான தான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ சட்டமன்றத்தில் உங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, வேட்பாளராக நீங்கள் போட்டியிடுறதுக்கு, நீங்கள் வெற்றி பெறுகிற வாய்ப்பு உங்கள் பகுதியில் இருக்கா? நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி கேட்க இருக்கிறேன். கொடுத்தால் வெற்றி வாய்ப்பை கட்சிக்கு நான் வந்து சமர்ப்பிப்பேன்.
அதற்கான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க. இன்னும் ஆரம்பிக்கலை. இப்போ அங்கேருந்து ஒரு பச்சை கொடி காட்டணுமா? ஆமாம். இப்போ 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 வந்து நான் ஒரு பொதுவாக தேர்தலுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி சேவைகளோ பொதுமக்கள் சேவை செய்கிறதில்ல, தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். அந்த நேரத்தில் வந்து அந்த இப்போ நாம் செய்கிறது வந்து நான் வாழ்கிற பகுதியில் செஞ்சிட்ருக்கிறேன். நான் கேட்குற தொகுதி வந்து ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. இல்லை, அங்கே நீங்கள் கேட்க போகிறேன்னு முடிவு செய்து அந்த மக்களுக்காகவும் நீங்கள் வேலை செய்யணும் தானே? ஆமாம். இப்போ நான் வந்து பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி தலைவர்கிட்ட சொல்லி இந்த தொகுதி எனக்கு 2024 ஒதுக்குங்க, நான் வெற்றி பெற்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம். அது இன்னும் ப்ராசஸ் இருக்குது சார். அது நீங்கள் ஏற்கனவே ஒரு தனி இயக்கம் கண்டவர்கள், அந்த இயக்கத்தில் இருந்த உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் உங்களோடவே இருக்காங்களா, இல்லை வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க? எல்லாம் 1000 பேர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துட்டானே. சரி, இன்னும் யாரும் பொறுப்பில் இல்லை, எல்லாம் இப்போ உறுப்பினராக தான் இருக்கிறோம் எல்லாமே, நீங்கள் உட்பட. எஸ், உறுப்பினர். ஆனால் இதை பார்த்து தலைமை உங்களுக்கு வந்து பொறுப்புகள் தரணும்னு நினைக்கிறீங்க. சரி, இந்த அமைப்பின் மூலம், அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் மூலமாக மற்ற மாவட்டங்களுக்கு நீங்கள் பொறுப்பாளராக அழைக்கப்பட்டால் இல்லை அனுப்பப்பட்டால் அங்கே போய் வேலை செய்வீங்களா? நிச்சயமாக சார். கட்சி என்ன கட்டளையிடுகிறதோ, கட்சி என்ன வேலை செய்ய சொல்லுகிறதோ அதில் கட்டுப்பட்டு செல்வதுக்காக நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறோம். ஒரு கட்சி கட்டுப்பட்டு நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறோம். நான் தனியாக இருக்கும்போது சுதந்திரமாக இருந்தேன். இங்கே உள்ள வந்து ஒரு கட்சிக்கான வேலையை செய்கிறதுக்கு தலைவர் என்ன சொல்கிறாரோ, கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நம்ம உபயோக பண்ணி தானே ஆகணும். இப்போ இந்த பங்குச்சந்தை விவகாரத்தில் ஒரு பெயர் இப்போ அடிபடுது, ஹிண்டன்பர்க். ஆமாம், ஹிண்டன்பர்க் மாதபி அப்படின்னு சொல்லி ஒரு செபியோட தலைவர். இதற்கெல்லாம் அதானி அவ உட்கையாக இருக்கிறார், அதானி சொற்படி நடக்கிறார்கள், நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களும் எல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எங்களுடைய எழுச்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று அறிக்கை விட்டுட்டாங்க. அந்த ஹிண்டன்பர்க்குடைய வேலையே இந்தியா அமைதியாக இருக்கக்கூடாது என்பதற்கான செய்யப்படுகிற ஒரு சூழ்ச்சி தான் ஹிண்டன்பர்க்குடைய வேலைன்னு எங்களுடைய எழுச்சி தலைவர் அறிக்கை விட்டுருக்காங்க. ஹிண்டன்பர்க்கு அதாவது பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மட்டும்தான் செய்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்தியா வந்து அமைதியாக இருக்கக்கூடாது, இந்தியா நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக வெளிநாட்டு சக்தியோடு சேர்ந்து செய்யப்படுகிறது. மற்ற சட்டம் மற்ற அதாவது நாடுகளிலும் கூட அங்கே இருக்கிற தவறுகள்லாம் அந்த அமைப்பு சுட்டி காட்டுகிறது. அப்படி இருக்கும்போது இந்தியாவை மட்டும் அவங்க குறி வைக்கிறாங்க, நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அவங்க தொடர்ந்து இதுக்கு முன்னாடி ஒன்று செஞ்சாங்க, எலெக்ஷன் முன்னாடி தெரிஞ்சிருக்கும், இப்போ ஒன்று செஞ்சுட்ருக்காங்க. அதனால் வந்து அந்நிய சக்தியோடு கை கோர்த்து கொண்டு அதுதான் வேலை, இந்தியன் வேலையாக. இப்போ வந்து அவங்க போய் சொல்கிறாங்க, அவங்க செய்வது சரியில்லைன்னு சொல்லும்போது அவங்க மீது வழக்கு தொடக்கலாம். அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் தவறாக இருந்தால் நீங்கள் ஐக்கிய நாடுகள் அந்த நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு இவங்க எந்த பதிலும் சொல்லலை இவங்க கட்சி. இல்லை, இப்போது நடக்கும், அது டைம் இருக்குது, ஒரு 2 or 3 days தானே ஆகுது, அது டைம் இருக்குது, நடக்கும். அதாவது திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற மாதிரி நடக்கும், அது எப்போ நடக்கும்னு தெரியாது, நிச்சயமாக நடக்கும், விரைவில் நடக்கும். சரி, நீங்கள் இந்த 5 ஆண்டு காலமும் முழுவதுமாக நிறைவு செய்து விடுவீர்களா ஒன்றிய? நிச்சயமாக. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு தப்பு கணக்கு போடுறீங்க, நாங்கள் எங்கள் கணக்கில் சரியாக இருக்கிறோம். சரி, எங்கள் கணக்கில் நாங்கள் சரியாக இருக்கிறோம். நிச்சயமாக இந்த 5 ஆண்டுகள் மட்டுமல்ல, அடுத்து 4வது டைம், அடுத்து 5வது டைம். இப்போ அடிக்கடி மனம் மாறுகிற 2 பேர் இருக்காங்க. யாருன்னா, அதில் ஒருத்தர் வந்து பாடம் கற்றுக்கொண்டார், சந்திரபாபு நாயுடு அவர்கள். ஏற்கனவே நிதிஷ்குமார்னு பாடம் கற்றுக்கல, எங்களுடைய தலைவரை எதிர்த்து ஆட்சியத்தை விட்டுட்டு என்னெல்லாம் பாடுபட்டார், அவர் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் அமைதியாக இருப்பார். ஆக அது அவருக்கு என்ன தேவையோ அதே நிதிஷ்குமாருக்கு இப்போ தேவைப்படுகிறது எங்களுடைய ஆதரவு வர தேர்தல்களில். அதாவது அவர் ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுகிறது, எங்கள் ஆதரவு தான் அவருக்கு தேவைப்படுது இப்போ நிதிஷ்குமாருக்கு எலெக்ஷன் வரும்போது. அதனால சந்திரபாபு நாயுடு எப்படி அமைதியாக இருப்பாரோ ஒரு பாடம் கற்றுக்கொண்டு, அதே மாதிரி நாங்கள் 5 ஆண்டு நிறைவு செய்வோம் சார். சார், அது ஒரு நல்ல ஒரு கோலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் சார். அது உங்களுக்கு வந்து வெளியேந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும், உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் அது ஒரு நல்ல கணக்கு, அது எங்களுடைய பாண்டிங் அது. சரி சரி, அதாவது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி என்ன சரியாக புரிஞ்சுக்க 47 வரைக்கும், நீங்கள் சொல்கிற 47 வரைக்கும் இந்த கட்சிகள் உங்களோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த 5 ஆண்டு கேட்டீங்களா, அதுக்கு சொல்கிறேன். அடுத்து இன்னும் புதுசாக நிறைய கட்சிக்கு வரும். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சார் எங்களை தேடி வந்து நாங்கள் வந்து ஆண்டு கொண்டிருக்கிறோம்.
எங்களை தேடி பல கட்சிகள் வரும், காங்கிரஸை தவிர. திமுக வருன்றீங்க? நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினும் அவங்க 40 எம்பியும் எப்படியாச்சும் நம்ம மத்திய மந்திரி ஆகணுமேன்ற கனவுல டெய்லி தூங்கி வந்துக்கிறாங்க. தினம் தினம் தூங்குறாங்க, தூங்காமல் இருக்காங்களா? தூக்க போயிடுச்சு அவங்களுக்கு. போன 5 வருஷம் தான் வேஸ்ட்டாக விட்டோம், இந்த 5 வருஷமாச்சும் நாம் எதாவது பண்ணணுமே அப்படின்னு அவங்க 40 பேரும். அதாவது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவர் இப்போ ஆந்திராவை சேர்ந்த இந்த சந்திரபாபு நாயுடுவோட மகன் என்ன சொல்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்கள் ஒன்றிய அரசு அதில் விருப்பம் இல்லாமல். அது உங்களுக்கு இப்போ அந்த எலெக்ஷன்லேயே சொல்லிட்டுமே சார், எலெக்ஷனில் வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ சார் அது, நாங்கள் அதை கண்டுக்கல. நாங்கள் எலெக்ஷனில் அவருடைய இதுலேயே முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாடு இன்னும் அதிகமாகி நீங்கள் 2 பேரும் பிரிய மாட்டீங்களா? ஆகாது சார், நாங்கள் பிரியணும்னு நீங்கள் எவ்வளோ திட்டம் போட்டாலும் இல்லை. திட்டம் இல்லை, அவரே திட்டத்தை வச்சுருக்காரு. முன்னாடி ஒரு திட்டத்தை சொன்னார், நீங்கள் ஏற்றுக்கல. ஆகாது. நீங்கள் பாருங்கள் சார், நாங்கள் தான் அவருக்கு தேவை, அவர் உங்களுக்கு தேவையில்லை. தேவைதான், ஆனால் நாங்கள் தான் ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் ஜெகனால் அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் இனி அந்த நிலைப்பாடு அவர் எடுக்க மாட்டார். பிஜேபி கூட்டணி விட்டு வெளியே வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர் தான் சார் தெரியும். திரு சந்திரபாபு அவர்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் கொஞ்சம் செல்வாக்கும், கோயம்புத்தூரில் அப்படி திருப்பூரில் கொஞ்சம் செல்வாக்கும், அவ்வளவுதான் உங்கள் தகுதி. அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக இருக்குது. 2026 234 தொகுதியிலையும் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. இல்லை, எங்கள் செல்வாக்கை பாருங்கள், எங்கள் செல்வாக்கை பாருங்கள் சார். 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிக்கல, ஆனால் எங்கள் செல்வாக்கை பாருங்கள். 234 தொகுதி செல்வாக்கு பாருங்கள், எங்களோட வாக்கு வங்கி சதவீதத்தை பாருங்கள், நாங்கள் எப்படி ஆட்சி அமைக்கிறோன்றதை பாருங்கள். இப்படி தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னீங்க, நாங்கள் 20 இடம் வருவோம், 8 இடம் வருவோம், 10 இடம் வருவோம்னு. ஒரு இடமும் கொடுக்கலையே தமிழ்நாடு உங்களுக்கு? ஏதோ முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்னென்னு அப்போ இதே மாதிரி அந்த 2026 ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்பலாம்ல சார்? உங்கள் நம்பிக்கை வந்து வேறு, எங்களுடைய நம்பிக்கை வந்து வேறு. நாங்கள் வந்து களத்தில் இருக்கிறோம். சரி, நீங்கள் அலுவலகத்தில் இருக்கீங்க, நாங்கள் களத்தில் இருக்கிறோம். நாங்கள் அதாவது அலுவலகத்தில் மட்டும் இல்லை, களத்துக்கும் போவோம். கண்டிப்பாக வாங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி சரியான கட்டமைப்பு இல்லாமல் சாதிகளை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிற அந்த சாதிகளின் தலைவர்கள் சிலரை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு முரணான கருத்துக்களை அவர்கள் மூளையிலே உட்செலுத்தி தங்களை வலிமைப்படுத்தி கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு. இப்போது நீங்கள் இந்த கூட்டணியை அப்படி வர்ணிக்கிறீங்க. இதே மாதிரி ஒரு கூட்டணியை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் எடுத்திருக்காரு. நீங்கள் பாருங்கள், வரலாறு பாருங்கள். இதே மாதிரி ஒரு கூட்டணியை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் எடுத்திருக்காங்க. அதனால் இதை வச்சு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது சார். அது அந்த எலெக்ஷனுக்கு தேவையான கூட்டணி, அடுத்த எலெக்ஷன் தேவையான கூட்டணி மாறும். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் தானே. சிறுபான்மையினர், அதாவது உங்களோட ரொம்ப ஒட்டுறவாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சிறுபான்மையினர் என்ற ஒரு காரணத்தை மட்டும் காட்டி உங்களது கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தார். என்ன ஓட் பேக் வாங்கினார் அவர்? உங்களோட அதிகமாக இருக்கார்ல? இல்லை, என்ன ஓட் பேக் வாங்கினார்னு கேட்குறேன். உங்களோட அதிகமாக இருக்கார். இன்னொன்று ஒரு மாயை சார். அவர் பண்ண அந்த டாக்டிக்ஸ் இருக்கிற பொலிட்டிக்கல் இது ஒரு மாயை. இல்லை, இப்போ உங்களோட இருந்திருந்தா வெற்றி பெற்றிருப்பாருன்னு சிலர் சொல்கிறாங்க. உண்மைதான். ஆனால் அதையும் விட்டுட்டு அவர் வெளியில் வர்றாருன்னா அவருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கத்தானே செய்யும். நம்பிக்கை இல்லை சார் அவருக்கு. அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். தன்னுடைய இருக்கையை வந்து அவர் வந்து இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாடு அவருக்கு இருந்தது. அதை தான் இன்றைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வராரு. இப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் உங்களுக்கு வேண்டான்ற முடிவுக்கு வந்தீங்களா? இல்லையே, அப்படி நாங்கள் ஒருபோதும் வருவது இல்லையா? எத்தனை சிறுபான்மையினர் போயிட்டு எங்களுடைய பாரத பிரதமரை சந்திக்கிறாங்க, டெய்லி போய் பாருங்கள். எத்தனை சிறுபான்மையினர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்காங்க பாருங்கள் பொறுப்பில். தமிழ்நாடு பிஜேபியில் எவ்வளோ சிறுபான்மையினர் இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தினம் தினம் எவ்வளோ பேர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பார்த்துருக்காங்க பாருங்கள். பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்ப்பது வேறு, வாக்குகள் அளிப்பதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை செய்வாங்களா அவங்களாம்? சார் நிச்சயமாக எங்களுக்கு வாக்கு வந்துட்டு தான் சார் இருக்குது. வாக்கு வராமையா சார் நாங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும்? சரி, 234 தொகுதி உங்களுக்கு தான் சொல்லிட்டீங்க. 234 எங்களுதுன்னு சொல்ல வரல. 234 தொகுதியில் எங்களுக்கு வாக்கு வங்கியை பாருங்கள், நாங்கள் ஆட்சியை எப்படி அமைக்கிறோன்றதை பாருங்கன்னு சொல்லி. வாக்கு வங்கி மாறும், ஆனால் வெற்றி என்பது வருமா? நிச்சயமாக வெற்றி நிச்சயம் சார், வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம்.
மகிழ்ச்சி. உங்களது கருத்துக்களுக்கு எங்களது தமிழன் தொலைக்காட்சி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளும். ரொம்ப நன்றி சார். நன்றி. மகிழ்ச்சி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.